தஞ்சாவூர், நெல்லை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 5 தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. இன்றும் நாளையும் சென்னை வரும் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் உயர்வு. திருச்சியில் இருந்து வருவதற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் வசூல். சென்னை வரும் ஆம்னி பேருந்துகள் தாம்பரம் வழியாக நகருக்குள் வர அனுமதி இல்லை. அவுட்டர் ரிங் ரோடு வழியாக பூந்தமல்லி செல்ல அனுமதிக்கப்படும். இந்தியா கூட்டணியில் இணைய விஜய்க்கு செல்வ பெருந்தகை அழைப்பு. எல்லோருக்கும் அதுதான் நல்லது என பேட்டி. இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும். பரந்தூரில் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்காரர்களை திங்கட்கிழமை விஜய் சந்திக்க அனுமதி. பரிந்துரைக்கும் 2 இடங்களில் ஒன்றில் சந்திக்கலாம் என காவல்துறை நிபந்தனை. சயிஃப் அலிகானை கத்தியால் குத்திய பின் கடைக்கு சென்று ஹெட்போன் வாங்கிய குற்றவாளி. புதிய சிசிடிவி காட்சி வெளியானது. வள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கும் ஆளுநர் முதலில் காவி உடை அணியட்டும். திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி கடும் விமர்சனம். தாம்பரத்தில் இரவில் பெண் காவலரிடம் நகை பறிப்பு. இருசக்கர வாகனத்தில் வந்து பறித்து சென்றவர்களை தேடும் காவலர்கள். புதுச்சேரியில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். கடலில் இறங்க பொதுமக்களுக்கு தடை. திருச்செந்தூர் கோயில் அருகே கடற்கரை அரிப்பு. அமைச்சர் சேகர் பாபு, MP கனிமொழி உள்ளிட்டோர் ஆய்வு. நடிகர் ரவிமோகன், ஆர்த்தி இடையேயான சமரச பேச்சுவார்த்தை முடிந்த பின்பே விவாகரத்து வழக்கில் விசாரணை. சென்னை குடும்ப நல நீதிமன்றம் முடிவு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 56 சவர நகை திருட்டு. சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து காவலர்கள் விசாரணை. நெல்லை மாவட்டம் முக்கூடலில் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கிய மேலும் ஒரு சிறுமியும் சடலமாக மீட்பு. 2 உயிரிழந்ததால் கிராம மக்கள் சோகம். வாணியம்பாடி அருகே அம்பேத்கர் புகைப்படம் அவமதிக்கப்பட்டதாக புகார். கண்டித்து சென்னை பெங்களூரு சாலையில் மறியலால் போக்குவரத்து பாதிப்பு. ஹைதராபாத்தில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக மெட்ரோ ரயிலில் எடுத்துச் செல்லப்பட்ட இதயம் 13 நிமிடங்களில் 13 கிலோமீட்டர் தாண்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு. காயத்தால் அவதிப்படும் பும்ரா அணியில் இடம்பெறுவாரா என எதிர்பார்ப்பு. பொங்கல் விடுமுறை முடிந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்புவதால் ஆம்னி பேருந்துகளின் டிக்கெட் கட்டணம் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகை மற்றும் வார இறுதி உட்பட தொடர் விடுமுறை முடிந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களில் இருந்து சென்னைக்கு திரும்புகின்றனர். இந்நிலையில் திருச்சியில் இருந்து சென்னைக்கான ஆம்னி பேருந்துகளில் டிக்கெட் கட்டணம் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. சனிக்கிழமையான இன்று திருச்சியிலிருந்து சென்னை வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்சமாக 3000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக நாளை திருச்சியிலிருந்து சென்னைக்கான ஆம்னி பேருந்துகளில் வரி உட்பட 5250 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கான ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்ச கட்டணம் 2000 ரூபாயாக வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 3500 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை கட்டணத் தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோன்று கோவையிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. மதுரையில் இருந்து சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்சமாக 4000 ரூபாய் வரை டிக்கெட் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
சேலத்திலிருந்து 350 கிலோமீட்டர் இடைவெளி கொண்ட சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்தில் அதிகபட்சமாக 3210 ரூபாய் டிக்கெட் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர் உட்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்காசியிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் பரவலாக காலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மதவாத சக்திகளை அகற்ற வேண்டும் என்று விஜய் முடிவெடுத்திருந்தால் இந்தியா கூட்டணியில் இணைவதுதான் அவருக்கு நல்லது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார். அதே சமயம் இந்தியா கூட்டணியில் விஜய் இணைவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் என்றும் செல்வ பெருந்தகை கூறினார். அவருடைய மாநாட்டில் அவர் பேசிய உரை மதவாத சக்திகளுக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒழித்து விடலாம், ஓரங்கட்டி விடலாம். ஆனால் இந்த மதவாத சக்திகளை, இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும். இல்ல அதெல்லாம் நாங்களும் அந்த முடிவெடுக்கலாம், அகில இந்திய தலைமை முடிவெடுக்கலாம். அந்த முடிவெடுக்கும் போது எங்களுடைய இந்தியா கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார். பரந்தூரில் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்திக்க நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த 900 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் அவர்களை வரும் திங்கட்கிழமை தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் சந்திக்க நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. போராட்டக்காரர்களை விஜய் சந்திக்க 2 இடங்களை குறிப்பிட்டுள்ள காவல்துறை அதில் ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்யுமாறு கூறியிருக்கிறது. அதனை இன்று மாலைக்குள் முடிவெடுக்கவும் காவல்துறை கெடு விதித்துள்ளது. மேலும் காவல்துறை அனுமதி அளித்த இடத்தில் மட்டும்தான் பொதுமக்களை விஜய் சந்திக்க வேண்டும் என்றும் அனுமதிக்கப்பட்ட வாகனங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் வர வேண்டும் என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. கூட்டத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க வேண்டும், அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே கூட்டத்திற்கு வர வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமத்துவம் போன்ற அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் திமுக சட்டத்துறை சார்பில் 3வது மாநில மாநாடு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எழுதியுள்ள வாழ்த்துக் கடிதத்தில் இந்திய அரசியலமைப்பின் மாண்பை பாதுகாப்பதிலும் சட்ட ரீதியான போராட்டங்களை நடத்தி உரிமைகளை வென்றெடுப்பதிலும் திமுக எப்போதும் முன்னணியில் நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு என்ற பேரறிஞர் அண்ணா கூறியதற்கு ஏற்ப பல முக்கியமான வழக்குகளில் ஆணித்தரமான வாதங்களை முன்வைத்து உரிமைகளை வென்றது திமுகவின் சட்டத்துறை என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேபோன்று திமுகவால் கொண்டுவரப்பட்ட அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டம், பெண்களுக்கான சொத்துரிமை நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கின்றன என்றும் துணை முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசால் கொண்டுவரப்படும் சட்டங்கள் எதிரிகளால் முறியடிக்கப்படாத அளவிற்கு வலிமையானவை என்பதற்கு உள் இடஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பே உதாரணம் என உதயநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் கூட்டாட்சி தத்துவத்தையும் மதச்சார்பின்மையையும் சீர்குலைக்கும் வகையில் பாஜக அரசு கொண்டுவரும் பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் ஆகியவற்றை திமுக தொடர்ந்து எதிர்த்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே அரசியல் சட்டத்தின் மாண்பை உயர்த்தி பிடிக்கவும்
தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் குறித்து விவாதிக்கவும் மாநாட்டின் கருத்தரங்கையும் கலந்துரையாடலையும் திட்டமிட்டிருப்பது மிக பொருத்தமானது என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கத்திக்குத்தால் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாலிவுட் நடிகர் சயிஃப் அலிகான் வரும் செவ்வாய்க்கிழமை டிஸ்சார்ஜ் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த வியாழக்கிழமை மும்பையின் பாந்த்ராவில் உள்ள பாதுகாப்பு மிக்க தனது குடியிருப்பில் நடிகர் சயிஃப் அலிகான் அடையாளம் தெரியாத நபரால் கத்திக்குத்திற்கு ஆளானார். உடலில் சிக்கியிருந்த கத்தி மற்றும் 6 இடங்களில் ஏற்பட்ட காயத்துடன் மும்பை லீலாவதி மருத்துவமனையில் சயிஃப் அலிகான் அனுமதிக்கப்பட்டார். அவர் அபாய கட்டத்தை தாண்டியதாக மருத்துவர்கள் கூறிய நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமை சயிஃப் அலிகான் டிஸ்சார்ஜ் ஆக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சமூக வலைதளங்களில் வெளியான சயிஃப் அலிகானின் காப்பீடு விவரத்தில் அவருக்கு 35 லட்சம் ரூபாய் செலவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. கத்திக்குத்தில் படுகாயமடைந்த சயிஃப் அலிகான் முதலில் அறுவை சிகிச்சைக்கான பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாகவும் வரும் செவ்வாய்க்கிழமை வரை அவர் மருத்துவமனையில் தங்கியிருப்பார் என்றும் காப்பீடு விவரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கான மருத்துவ செலவும் 35,98,700 ரூபாய் என்றும் அதில் 25 லட்சம் ரூபாய் காப்பீடு நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சயிஃப் அலிகானின் வலது கழுத்து, வலது தோள்பட்டையில் மிகப்பெரிய வெட்டும், முதுகின் இடப்பக்கத்தில் ஆழமான வெட்டும் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தற்போது அவர் நலமுடன் இருப்பதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.